மச்சான் குதிச்சு ஒரு ஸ்டெப் போடுவான் அதான் சூப் பண்ற மாதிரியே இல்ல இருக்கு. இல்ல நோ லைட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப காலையில லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, லைக் போடாம இருக்கவங்க லைக்க போட்டுருங்க. நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். இன்னும் லைக் போடலனா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 3 பேர் சேர்ந்த மாதிரி ஜாலியா அமித் கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரு? ஆதிரையே, திவ்யா, அதுக்கப்புறம் அரோரா. பக்கத்துல எஃப்ஜேவோ நின்னுட்டு இருக்கான். இந்த வாரத்தோட வீட்டு தல அமித் தானே, அதனால ஜாலியா அவருக்கு பாட்டு பாடுற மாதிரி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா கணேஷ் ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க. அது அப்படியே வாட்டர் மெலன் பண்ற மாதிரியே இருக்கு. அதாவது வாட்டர் மெலன் நடிப்பு அரக்கன் ஒரு மாதிரி கை ஆட்டுவார் பாத்தீங்களா, அதே மாதிரி பண்ணிருப்பாங்க. உடனே அமித் இருக்கார்ல, எங்க நீங்க வாட்டர் மெலன் பண்ற மாதிரியே ரியாக்ஷன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. ஏங்க நான் பண்றது அவர் பண்ற மாதிரியா இருக்குங்க, கியூட்டா இல்லையான்ற மாதிரி திவ்யா கணேஷும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. என்னன்னா, வீட்டு தலையா மாறிட்டீங்கப்பா, எங்களுக்கு சர்க்கரையில கொஞ்சம் சுகர் மட்டும் குறைங்கப்பா, சர்க்கரை பாகு மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கிச்சன் டீம்ல இருந்து இவங்களுக்கு காஃபிலாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுல ஓவரா சுகர் இருக்கு போல. எப்பா எப்பா ஐயப்பான்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டை பாடுற மாதிரி கேப்டன் ஐயா இதை கொஞ்சம் நீங்க கேளுங்கய்யா அப்படின்ற மாதிரிலாம் பாடிட்டு இருக்காங்க. அவருமே ஜாலியா இவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா திவ்யா கணேஷ் இப்பதாங்க ஒரு ப்ராப்பர் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா சாண்ட்ரா கூடியும் பிரஜன் கூடியும் மட்டும்தான் இருப்பாங்க. என்னமோ மத்த எல்லாருமே எதிரிங்க மாதிரி அவங்க பெருசா பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி சிடு சிடுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, இப்பதான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்பயாவது தான் இவங்க சிரிச்சு பார்க்க முடியும், சும்மா சிடு சிடுனே தான் இருப்பாங்க. பட் சாண்ட்ரா விட்டு விலகி வந்தோடனே நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. சாண்ட்ரா பின்னாடி இவங்களும் போய் போய் பார்த்தாங்க. ஆனா சாண்ட்ரா ரொம்ப ஓவரா பண்றாங்க. என்னன்னா வந்து சாப்பிடாம கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கும் போது வாங்கக்கா உள்ள உட்காருங்கக்கா சாப்பிடுங்கக்கான்னு அக்கறையா கேட்டா சாண்ட்ரா அதை கூட வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்றதா நினைக்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? சோ திவ்யா வந்து அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் திவ்யாக்கு நல்லது. திவ்யா இப்ப வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்ட ஓரளவுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. 2 பேருமே வெளியே க்ளோஸ் போல, அதாவது சீரியல்லாம் பண்ணிருக்காங்களா க்ளோஸ் போல. இப்ப திவ்யாவோட கேம் கொஞ்சம் டைமென்ஷனே மாறி இருக்கு. இதே மாதிரி இவங்க ஃபன் கேரக்டரா இருந்தா மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த டாஸ்க்லயும் சரி இவங்க நைட்டு பண்ண லூட்டி எல்லாம் ரசிச்சாங்க. இப்ப நேத்து ஒரு கேப்டன்சி டாஸ்க்லயும் இவங்க பண்ண லூட்டி எல்லாம் ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா நம்ம ஆளுங்க ரசிப்பாங்க. அதே மாதிரி வந்து திவ்யா வந்து தேவையில்லாத சில இது பண்ணக்கூடாது. அதாவது சில இஷ்யூல தேவையில்லாம இவங்க கோவப்பட்டு பேசுறது அதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமா இவங்க கேம் விளையாண்டாலே இவங்க நல்ல லெவலுக்கு போலாம். ஏன்னா வந்து முதல்ல கானா வினோத்துக்கு அதிக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றது வந்து அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்க சொல்றேன். கானா வினோத்துக்கு தொட முடியாத அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ பண்ணி அது உடஞ்சாதான் உண்டு, இல்லைனா கானா வினோத் தான் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. 2வது டிஸ்டன்ஸ்ல பார்வதி இருக்காங்க. அடுத்ததா திவ்யா இருக்காங்க. திவ்யா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்ல லெவலுக்கே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ திவ்யா வந்து இதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபன் கேரக்டராக இருக்கணும். கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். சும்மா சும்மா டென்ஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகுறதுனால எதுவுமே நடக்காதுங்க. இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகுறாங்க நிறைய இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக போனால் நல்லா இருக்கும். ஸோ யார் இப்போ வந்து கிச்சன் டீமில் இந்த வாட்டி அமித் என்ன பண்ணியிருக்காருன்னா 6 பேரை போட்டிருக்காரு போல. 6 பேர் சேர்ந்து கிச்சன் வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி கூட்டுறது பெருக்கிறதுல 2 பேர் போதும், ஏன்னா வீடை கூட்டுறது பெருக்கிறது 2 பேர் போதும்னு போட்டிருக்காரு. அதில் அரோராவை போட்டிருக்காரு. நேற்று நைட்டு தாங்க லைவ்ல அரோரா வாட்டி வேலை பார்த்து நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அரோரா வேலை பார்த்தே நான் பார்த்தது இல்ல. அமித் ஏற்கனவே அவ வேலை பார்க்கறது இல்லன்ற மாதிரிலாம் பேசினார்ல, அதனால அந்த வேலையில போடலான்றதுக்காக பிளான் பண்ணி தான் போட்டிருக்காரு போல. உள்ள சமையல் டீம்ல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இருக்காங்க போல, பார்வதி இருக்கிற மாதிரி இருக்கு, கமருதீனும் இருக்கிற மாதிரி இருக்கு. கமருதீன் வந்து சமையல் டீம்ல இருக்காரா இல்ல வெசல் வாஷிங்ல எப்பவுமே போல இருக்காரான்னு தெரியல. என்னன்னு தெரியல, எல்லாருமே கமருதீனை வெசல் வாஷிங்கே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேக்கப் சாங்கா என்ன போட்டாங்கன்னா அரோ ஹரோ அரோஹரா ஹரோ, அதுல வந்து வேளா வெற்றி வேளான்னு ஒரு சாங் வரும் பாத்தீங்களா, அந்த சாங்கை தான் போட்டாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அரோரா இன்னைக்கு உனக்கு தான் சாங் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க பேர் அரோரா இல்ல, அரோகரான அந்த சாங் ஆரம்பிக்கும், அதை மீன் பண்ணி அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி பார்வதி நேத்து நாமினேஷனுக்கு வரல பாத்தீங்களா, அதுல செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க. நேத்து நைட்டு முழுக்க டான்ஸ், இன்னைக்கு காலையில இருந்து ஃபுல்லா டான்ஸ், ஒரே சந்தோஷமா இருக்காங்க. இதுதாங்க இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.